அஸ்ஸலாமு சொந்தங்களே. டே 6 இஃப்தார் மெனு வந்து என் அத்தனாவோட தான். அவள் ஆரம்பத்துலேருந்தே கேட்டுக்கிட்டு இருந்தா சவர்மா செஞ்சு கொடுங்க. சரி இன்றைக்கி சவர்மா செய்யலான்னு சொல்லி சிக்கன் ஒரு போன்லெஸ் 250 கிராம் எடுத்து அதில் லெமன், சால்ட்டு, சில்லி பவுடர், சிக்கன் 65 மசாலா, சிக்கன் மசாலா இது எல்லாமே போட்டு மேக்னேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஓரமாக வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கணுன்றதுக்காக முலாம்பழம் இருந்துச்சு, அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ளஷ் எல்லாம் எடுத்து மிக்சியில் போட்டுட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற சுகர், அப்புறம் கொஞ்சோண்டு ஜில் மில்க் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி வடிகட்டி அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நான் செய்ய டைமில் சப்பாத்தியில் ரோல் பண்ணலான்னு சப்பாத்தி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் பப்பாளி இருந்துச்சு. இந்த பப்பாளி இனிமேல் விட்டால் வேஸ்ட்டாக போயிடும். சரி இந்த பப்பாளியை நல்லா பீஸ் போட்டு வச்சா எல்லோரும் சாப்பிட்ருவாங்கன்னு தோயலை எல்லாத்தையுமே நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டு வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் சாப்பிட ஈஸியாக இருக்கும். அழுப்பு இல்லாமல் எல்லோரும் சாப்பிட்டா பப்பாளியும் தீர்ந்து போயிடும், ஹெல்த்தும் நல்லது. அதனால் அதை பண்ணி வச்சுட்டு உள்ளே வைக்கிற வெஜ்ஜீஸ்க்காக வெங்காயம், கேரட், கேப்சிகம் எல்லாம் வெட்டி வச்சுட்டேன். அப்புறம் சவர்மாக்கு மைனஸ் இல்லாமல் இருக்குமா, அதனால் ஹோம்மேட் மைனஸை ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தியை நல்லா தேய்ச்சி சுட்டு எடுத்து வச்சுட்டேன். சிக்கனை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி சின்ன சின்ன துண்டாக பிச்சு வைக்கணும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். பிச்சு அதில் கட் பண்ண வெஜ்ஜீஸும் லைட்டாக சால்ட்டும் மயனஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தியில் மயனஸ் தடவி அந்த ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால எனக்கு ரோல் பண்ண வரல, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு ரோல் பண்ணி வச்சேன். சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு, சவர்மா டேஸ்ட் மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ நினச்சதை செஞ்சுட்டோம்ல, செஞ்சு கொடுத்து ஹாப்பி ஆயிடுச்சுல, அது வரைக்கும் நல்லதுன்னு சொல்லி செஞ்சு எல்லாமே வச்சுட்டு 15 மினிட்ஸ் முன்னாடி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாருக்காகவும் துவா கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.